அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சம் எக்ஸைஸ் 6.4 ஃபிஃப்த் சம். பின்வரும் கோடுகளுக்கு இடைப்பட்ட குறுங்கோணம் காண்க. அதாவது ரெண்டு சமன்பாடுகள் கொடுத்துருக்காங்க. 2x = 3y = -z மற்றும் 6x = -y = -4z. இப்போ இதை நம்ம ஏற்கனவே கார்ட்டீசியன் ஃபார்மில் பார்ப்போம். நம்ம x - x1 b1, y minus y1 by b2, z minus z1 by b3. ஓகேவா? இப்போ இந்த சமன்பாடு பாருங்கள். 2x = 3y = -z. இதை எப்படி எழுதணும்னா இந்த ஃபார்முக்கு எழுதணும். x minus 0 divided by 1/2. ஓகேவா? இது ரெசிப்ரோக்கல் இப்படி. தென் நெக்ஸ்ட்டு y minus 0 divided by 1/3, z minus 0 by -1. இந்த ஈக்குவேஷனை இந்த கார்ட்டீசியன் ஃபார்முக்கு நம்ம எழுதியிருக்கோம். ஓகேம்மா? இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கும்? b1 = 1/2, b2 = 1/3, b3 = -1. So that is equal to b vector = b1 I cap plus b2 j cap plus b3 k cap. So that is equal to b1 1/2 I cap plus 1/3 j cap minus k cap. இது b vector. ஓகேவாம்மா? தென் நெக்ஸ்ட்டு என்ன கேட்டால், நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா, x minus x2 by d1, y minus y2 by d2, z minus z2 by d3. இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா 6x = -y = -4z. இதை நம்ம எப்படி எழுதுனா x minus 0 divided by 1/6, y minus 0 divided by -1, z minus 0 divided by -1/4. இதை எப்படி எழுதணும்? that is equal to, இப்போ பாருங்கள், d vector = d1 I cap plus d2 j cap plus d3 k cap. d1 என்னது? 1/6 I cap plus d2 -1. So that is minus j cap minus 1/4 k cap. ஓகேவா? இது நம்ம எழுதியிருக்கோம். ஈக்குவேட் பண்ணுறோம்ல. d1 = 1/6, d2 = -1, d3 = -1/4. இப்போ நம்ம இப்போ d வெக்டார் எழுதிட்டோமா? அடுத்து b வெக்டார் நம்ம ஏற்கனவே எழுதியிருக்கோம்லாமா? 1/2 1/3 -1, 1/2 I cap plus 1/3 j cap minus k cap. கரெக்டா? ஓகே. நமக்கு குறுங்கோணம் என்ன கேட்டிருக்கோம்? cos θ = modulus of b vector d vector divided by magnitude of b magnitude of d. ஓகேம்மா? இப்போ b vector dot d vector, அது ரெண்டையும் நம்ம என்ன செய்வோம்? மல்டிப்ளை. b வெக்டர் என்னது? 1/2 I cap plus 1/3 j cap minus k cap. The next d vector என்னது? 1/6 I cap minus j cap minus 1/4 k cap. So that is equal to ஐயையும் பெருக்கினா 1/12, jனா -1/3, k எப்படிமா? minus of minus plus 1/4. So that is equal to நமக்கு 1/12 minus 1/3, 1/12 minus 1/3 plus 1/4. இதுக்கு ஃபுல்லாக நம்ம எல்சிஎம் எடுப்போமா? So that is 12, 1 minus 4 plus 3. So that is ஓகேம்மா? எல்சிஎம் எடுத்தால் set, that is
4 minus 4 that is equal to 12, that is 0. அதாவது cos theta modulus of b dot that is equal to magnitude of b minus d. ஏமா இந்த இருக்கலாமா நியூமரேட்டர் இப்போ இங்கே பாருங்கம்மா 0/2னா 0 தான், 0/10னாலும் அது 0 தான். ஆனால் பாருங்கள் இந்த நியூமரேட்டர் இருக்கலாமா இதில் வந்து that is equal to 0 by modulus magnitude of b vector magnitude of d vector that is equal to 0. நமக்கு கீழே வந்து magnitude of b magnitude of d வந்து கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா பாருங்கள் b modulus of b dot d என்னது அது 0 ஆகிறது. நமக்கு ரொம்ப வேலை மிச்சமாயிட்டு, மேல் பகுதியே வந்து 0 ஆயிட்டு. அப்போ கீழே இருக்கு இல்லையா மேக்னிடியூட் ஆஃப் b மேக்னிடியூட் ஆஃப் d இதை கண்டுபிடிக்கணும் அவசியமே இல்லை, ரொம்ப வேலை ரொம்ப ஈஸியாகிட்டு. இதில் வந்து 1 2 3 அப்படி இருந்தால் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ காஸ் டீட்டா ஈக்குவல் டு 0. அப்போது டீட்டா மஸ்ட் பி π/2 அப்படி தானம்மா. சைன் 0 0 காஸ் 0 1. அப்போது காஸ் வந்து 0வாக இருக்குன்னா என்ன காஸ் ஆஃப் π/2ல் தான் எனது 0 π/2ல் தான் என்ன செய்யும் 0வாக இருக்கும். நமக்கு ரொம்ப வேலை சுழுவாக முடிஞ்சிட்டு அப்படி தானம்மா. ஸோ இந்த ப்ராப்ளத்தை வந்து இந்த வீடியோவை 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிங்கம்மா. ஓகேம்மா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.